பட்ஜெட் 2026 இம்ப்ளிமெண்ட் பண்ண உடனே நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 2% ஃபால் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும் அண்ட் பிகினர்ஸ்க்கு சில கொஸ்டின்ஸ் இருக்கும். கரெக்டா? ஸோ இந்த வீடியோல அதை தான் நம்ம ஒன் பை ஒன்னா கவர் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோல நம்ம என்னென்ன கவர் பண்ண போறோம் அப்படின்றத நான் லிஸ்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? நம்பர் 1, என்ன சேஞ்ச் நடந்தது பட்ஜெட் 2026ல? Number 2, what are the pros and cons of budget 2026? So as a retail investor, what are the key takeaways? And finally, எந்தெந்த செக்டார்ஸ் இம்பாக்ட் ஆச்சு? பாசிட்டிவ் செக்டார்ஸ் பார்க்கலாம், நெகட்டிவ் செக்டார்ஸ் பார்க்கலாம், அண்ட் இஃப் யூ கன்னா இன்வெஸ்ட், வாட் ஆர் த செக்டார்ஸ் யூ நீட் டு கான்சென்ட்ரேட். ஸோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோல டீடைல்டா பார்க்கலாம் ஒன் பை ஒன். ஓகே, ஃபர்ஸ்ட் இந்த ஹோல் வீடியோக்கு நான் இந்த ஸ்மால் பேப்பர் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறேன் பிகாஸ் லாட்ஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருந்தது பட்ஜெட்ல. ஸோ எல்லாமே நான் ஒன் பை ஒன்னா நோட் பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் நான் எதுவும் மிஸ் பண்ண மாட்டேன். அதனால ஸோ ப்ளீஸ் எக்ஸ்கியூஸ் மீ ஃபார் தட். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் செக்ஷன். அதாவது பட்ஜெட் ப்ரெசென்ட் பண்ண உடனே ஏன் மார்க்கெட்ஸ் வந்து சடனா ஃபால் ஆச்சு, அப்படி என்ன நெகட்டிவ் ஃபேக்டர் இருந்தது அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு பேஸ் கிளியர் ஆகிடும். அதாவது உங்களுக்கு இது தெரியுமா, எஸ்டிடின்னு ஒன்று சொல்லுவாங்க, அதாவது செக்யூரிட்டிஸ் டிரான்சாக்ஷன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நம்மளுடைய பட்ஜெட்ல இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த ஃபர்ஸ்ட் அண்ட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நெகட்டிவ் ஃபேக்டர் ஏன் வந்து மார்க்கெட்ஸ் ஃபால் ஆச்சு. அதாவது முதல்ல எஸ்டிடி அப்படின்னா என்னன்னு தெரியாது உங்களுக்கு, நான் ஒரு சின்னதாக சொல்லிடுறேன். அதாவது லெட்ஸ் சே இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டாக் வாங்குறோம் இல்லை செல் பண்றோம்னு வச்சுக்கோங்க. லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரிலையன்ஸ் ஷேர் வாங்குறேன், இல்லை அதை நான் செல் பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்மால் அமௌண்ட் வந்து நம்ம வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம் அஸ் அ ஃபீயா, அஸ் அ டேக்ஸா. ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம வந்து எஸ்டிடின்னு சொல்லுவோம். இது வந்து எஃப்என்ஓ, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் சொல்லுவாங்களா, அதுக்குமே இது இன்வால்வ்டா இருக்கு. பட் எஃப்என்ஓ தெரியலன்னா விட்டுருங்க, ஜஸ்ட் அது வந்து ஒரு ட்ரேடிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் யூ அண்டர்ஸ்டுட்ல எஸ்டிடினா என்னன்னு சொல்லிட்டு இந்த எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் திஸ் வாஸ் அ நெகட்டிவ் ஃபேக்டர் டு மார்க்கெட். அதனால தான் தேர் வாஸ் அ சடன் ஃபால் ஆஃப் 2%. ஸோ யூ அண்டர்ஸ்டுட் வாட் ஹேப்பன், நம்பர் 1. ஓகேவா? அண்ட் இந்த பட்ஜெட் வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ கொடுக்கணும் அப்படின்னா இந்த பட்ஜெட் வந்து குட் பட்ஜெட் அப்படின்னு கேட்டிங்கன்னா no, it's not, because as per the data, almost 6 yearsல this was the worst budget day அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது கடந்த 6 வருஷத்துல பிப்ரவரி 1, அதாவது நேத்து சண்டே, கரெக்டா? ஸோ தட் வாஸ் த வர்ஸ்ட் பட்ஜெட் டே அப்படின்னு சொல்லிட்டு டேட்டா சொல்லுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் அப்படி சொல்றாங்க, வாட் ஆர் த ரீசன்ஸ் பிஹைண்ட் இட்ன்றதை நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம பட்ஜெட்டை பத்தி ஒரு நல்ல நாலேஜ் கெயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ யூ அண்டர்ஸ்டுட் திஸ் செக்ஷன், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்துட்டு நம்ம பட்ஜெட்டை வந்து ஜஸ்ட் ஒரு 4-5 மெட்ரிக்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். அது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் பட்ஜெட் உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். சில டேர்ம்ஸ் எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணாலும் அது எல்லாத்தையுமே நான் கிளியர் அவுட் பண்ணிட்டேன்னா ஓகே, திஸ் இஸ் வாட் ஹஸ் ஹேப்பன்ட் இன் பட்ஜெட்ன்ற ஒரு கிளாரிட்டி வந்துடும். இப்போ நம்ம அந்த செக்ஷனுக்கு போகலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் வித் திஸ். பட்ஜெட்டுடைய கீ இன்சைட்ஸ் என்ன? ஓகேவா? அதை நம்ம ஒன் பை ஒன்னா கவர் பண்ணுவோம். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிடும் பட்ஜெட் பத்தி. ஓகேவா? நம்பர் 1 பேராமீட்டர் என்ன அப்படின்னா எக்கனாமிக் growth வந்து அப்ராக்ஸா 7% அப்படின்னு சொன்னாங்க. வாட் டஸ் திஸ் மீன்? அதாவது ரொம்ப சிம்பிள் டேர்ம்ஸ்ல நம்மளுடைய கண்ட்ரி இருக்குல்ல, இந்தியாவுடைய எக்கனாமிக் growth வந்து அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் 2026-27ல 7% ஃபாஸ்டா க்ரோ ஆகும் தேன் த ப்ரீவியஸ் இயர். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? 7% growth இருக்கும். ப்ரொஜெக்ஷன் growth இது. அதாவது அப்கமிங் ஃபினான்ஷியல் இயர் 2026-27ல நம்ம 7% grow பண்ணுவோம் தேன் த ப்ரீவியஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மெட்ரிக் புரிஞ்சிருச்சா? ஓகே, அப்படியே ஒன் பை ஒன்னா கேட்டுட்டே போங்க, உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிடும். ஸோ நம்பர் 2 என்ன அப்படின்னா டோட்டல் பட்ஜெட் சைஸ் என்ன? இதுதானே ஒரு பேசிக் திங். ஸோ இதையும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இது எவ்வளோ, இதோடைய மீனிங் என்ன? ஸோ டோட்டலா எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணாங்க அப்படின்னா 53.5 lakh crore. ஸோ வாட் டஸ் திஸ் மீன்? சிம்பிள். அதாவது கவர்மெண்ட் வந்து தன்னுடைய வாலெட்ல இருந்து ஒரு 53.5 lakh crores ஸ்பெண்ட் பண்றாங்க கண்ட்ரிக்காக. அவ்வளவுதான். அதாவது சிம்பிள் டேர்ம் சொல்லணும்னா இந்த அப்கமிங் ஃபினான்ஷியல் இருக்குல்ல 2026-27க்கு கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, டோட்டலா பட்ஜெட் எவ்வளவு? 53.5 lakh crore. உங்களுக்கு மந்த்லி ஒரு பட்ஜெட் இருக்கும்ல, இயர்லி ஒரு பட்ஜெட் இருக்குல்ல, அந்த மாதிரி அப்கமிங் ஃபினான்ஷியல் இயருக்கு 2026-27க்கு கவர்மெண்ட் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறாங்க, ஒரு பேசிக் திங்ல. இப்போ பட்ஜெட் முடிஞ்சிச்சு, எவ்வளவு பட்ஜெட் உங்களுடைய கண்ட்ரியோட பட்ஜெட், இந்த நம்பர் தான் அந்த பட்ஜெட். புரிஞ்சிடுச்சா? சிம்பிள். லெட்ஸ் கோ டு தேர்ட் பேராமீட்டர், அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் 2 பேராமீட்டர்ஸ் இருக்கு, கேட்டுட்டே போங்க. ஓகேவா? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா இந்த கேபெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் முதல்ல எவ்வளவு பட்ஜெட் அலோகேட் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. 12.2 lakh crores அலோகேட் பண்ணிருக்காங்க. வாட் டஸ் திஸ் மீன்? அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட் நம்மளுடைய கண்ட்ரிக்குள்ள அந்த லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அதாவது இந்த பில்டிங்ஸ், என்ன சொல்லுவாங்க, ரயில்வேஸ், ஆல் தோஸ், இந்த பிரிட்ஜஸ், வாட் எவர் இட் இஸ், இந்த மாதிரி லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குல்ல, இதுக்கு 12.2 lakh crores
கவர்மெண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்க பட்ஜெட்ல. ஸோ இதுல இருந்து ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு இன்சைட் நம்ம எடுக்கலாம். என்னது? ஓகே, அப்ப இவ்வளோ அமௌண்ட் பட்ஜெட் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அவங்க அலோகேட் பண்ணியிருக்காங்க. அப்பனா எந்த செக்டார்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? ஒரு சின்ன ஒரு இன்சைட் நம்மளுக்கு கிடைக்குதுல. நம்ம எப்படியும் அப்கமிங் செக்டார்ஸ்ல கவர் பண்ணலாம். பட் திஸ் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங் விச் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். பை நவ் 3 இம்பார்ட்டன்ட் மெட்ரிக்கை நீங்க புரிஞ்சுட்டு இருப்பீங்க. எக்கனாமிக் growth, ஓகே, இந்தியாவோட எக்கனாமிக் growth எவ்வளவு இருக்கும், டோட்டல் பட்ஜெட் சைஸ், ஓகே, எவ்வளவு பட்ஜெட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கேபெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அது எவ்வளவு, அவ்வளவுதான். 3 பேராமீட்டர். இன்னும் 2 பேராமீட்டர் நான் சொல்லிடுறேன், அதோட இந்த செக்ஷன் நம்ம முடிச்சிடலாம். ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா பிஸ்கல் டெபிசிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நீங்க நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் எக்ஸாக்ட் மீனிங் என்னன்றது நம்ம இங்க பார்த்துக்கலாம். பிஸ்கல் டெபிசிட் வந்து 4.3% ஆஃப் ஜிடிபி. ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கோங்க. பிஸ்கல் டெபிசிட்னா என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது வந்து ஒரு ஷார்ட் ஃபால் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல சொல்லணும் அப்படின்னா, அதாவது கவர்மெண்ட் வந்து இவ்வளோ அமௌண்ட் பாரோ பண்ண போறாங்க ஆஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் டு ஸ்பெண்ட் மோர் தேன் தே ஏர்ன். அவங்க ஏர்ன் பண்றதை விட அதிகமா ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. அதனால அவங்க இவ்வளோ அமௌண்ட் பாரோ பண்ண போறாங்க. இவ்வளோ அமௌண்ட்னா எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுடைய ஜிடிபி எவ்வளோ கரண்ட் ஆஸ் ஆஃப் 2025 வந்து ஆல்மோஸ்ட் $4.1 trillion. ஸோ 4.3% ஆஃப் $4.1 trillion எவ்வளோ? ஒரு எக்ஸ் அமௌண்ட் வரும்ல, அந்த அமௌண்ட்டை கவர்மெண்ட் வந்து பாரோ பண்ண போறாங்க. கரெக்டா? ஆஸ் தே ஆர் கோயிங் டு ஸ்பெண்ட் ஆன் தீஸ் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? ஓகே. ஸோ ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் இப்போ உங்களுக்கு வரும். அப்போ நம்ம நம்மளுடைய கண்ட்ரி வந்து இவ்வளோ அமௌண்ட் பாரோ பண்றாங்களே, அது கரெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆவரேஜ் ஆனா 4ல இருந்து 5% வரைக்கும் இந்த ரேஷியோ இருக்கு. இப்போ எவ்வளவு இருக்கு? 4.3% வந்து ஆஃப் ஜிடிபி வந்து நம்ம பாரோ பண்றோம். கரெக்டா? ஸோ 4ல இருந்து 5%, 4 to 5% இஸ் நார்மல் ரேஞ்ச் தான், நாமினல் ரேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு இந்தியா ஆஸ் அ டெவலப்பிங் கண்ட்ரிக்கு திஸ் ரேஷியோ இஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். பட் இந்த நம்பர் இருக்கு, அதாவது இந்த பெர்சன்டேஜ் இருக்குல்ல, இது வந்து 9% வரைக்கும் போயிடுச்சுன்னா அப்பதான் ப்ராப்ளம். இன்ஃபிளேஷன் அதிகமாயிடும், டெட் அதிகமாயிடும், கம்ப்ளீட்டா மெஸ் ஆயிடும்னு சொல்லுவாங்க. லைக் உங்களுக்கு ஓவராலா புரிஞ்சிடுச்சா? ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான மெட்ரிக்ஸ் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது இந்த பட்ஜெட் 2026ல. எக்கனாமிக் growth எவ்வளோ? ஓகே, 7% க்ரோ ஆகுது. டோட்டலா எவ்வளவு பட்ஜெட் சைஸ்? முதல்ல 53.3 lakh crores. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மொத்தம் எவ்வளவு இருக்கு? அதாவது நம்மளுடைய இந்த பில்டிங்ஸ், பிரிட்ஜஸ், இதெல்லாம் நம்ம இந்தியாவை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எவ்வளோ அலோகேட் பண்றாங்க? 12.2 lakh crores அலோகேட் பண்றாங்க. பிஸ்கல் டெபிசிட் நம்ம எவ்வளவு பாரோ பண்றோம், அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ அது வந்து ஓகே 4.3% ஆஃப் ஜிடிபி. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஜிடிபி தான் சொல்லுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்துட்டு எக்கனாமிஸ்ட் எல்லாம் கரெக்டா இருக்கும். ஓகே, இவ்வளவு நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக எப்பவுமே ஜிடிபி வச்சு தான் சொல்லுவாங்க நம்ம எவ்வளவு ஷார்ட் ஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ தீஸ் ஆர் த 4 இம்பார்ட்டன்ட் திங்ஸ் விச் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு கிளாரிட்டி வந்துச்சா? இந்த பட்ஜெட்னா இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு, அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நம்மளுடைய ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அண்ட் அதர் செக்ஷன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போதைக்கு உங்களுக்கு ஒரு ஓவரால் புரிஞ்சுட்டு இருக்கும். கரெக்டா? நம்மளுடைய பட்ஜெட் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுது? ஹெவி டெவலப்மெண்ட் ஸ்பெண்டிங்கை பத்தியும் அண்ட் கண்ட்ரோல், அதாவது கரெக்டா நம்ம டெட் வந்து கரெக்டா ப்ராப்பரா ஃபாலோ பண்றோமா, அண்ட் லாங் டேர்ம் ஃபவுண்டேஷனுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நான் சொல்றேன். ப்ரோஸ் என்ன நடந்திருக்கு, வாட் ஆர் த கான்ஸ் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ், அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கும் மேனுஃபேக்சருக்கும் ஒரு மிகப்பெரிய புஷ் கிடைச்சிருக்கு. கரெக்டா? 12.2 lakh crores. ஸோ இதனால நம்ம எந்தெந்த செக்டார்ஸ் வந்து அப்கமிங்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம்? இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் மேனுஃபேக்சர், நம்பர் 1. நம்பர் 2, எம்எஸ்எம்இ அண்ட் ஸ்மால் பிசினஸஸ்க்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க இந்த பட்ஜெட்ல. ஆல்மோஸ்ட் பட்ஜெட் வைஸ் பாத்தீங்கன்னா 10,000 crore ஃபண்ட் வந்து இதுக்கு வந்து அலோகேட் பண்ணிருக்காங்க. வாட் இஸ் த ரீசன்? ஸ்மால் பிசினஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்கு தான். இப்போ ஸ்மால் பிசினஸ்க்கு லோன் வந்து அவ்வளவு ஈஸியா கிடைச்சிடாது. கரெக்டா? ஸோ அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஒரு 10,000 crore வந்து அதுக்கு அலோகேட் பண்ணிருக்காங்க. ஸோ தட் ஸ்மால் பிசினஸ்க்கு ஈஸியா லோன்ஸ் கிடைக்கட்டும். ஸோ தட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த பிசினஸும் ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் 2 important things which I can consider as pro. வேற எதுவும் இல்லையான்னா, வேற எதுவும் மேஜரா இல்ல டு ஆட் தட் இன் ப்ரோ. ஓகேவா? ஓகே, நெகட்டிவ் ஃபேக்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது கான்ஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, அதுதான். அதாவது இப்போ எவ்ரிடே ட்ரேட் பண்றாங்க பாத்தீங்களா, அதாவது இந்த எஃப்என்ஓஸ்ல ட்ரேட் பண்றாங்க, அவங்களுக்குலாம் எந்த ஒரு பெனிஃபிட்டுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அது வந்து ஒரு ஸ்பெகுலேஷன் கேட்டகரியில போடுறாங்க. பட் பேசிக்கா யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங், ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ன்றது கேம்பிளிங்கோ இல்ல ஸ்பெகுலேஷன் எல்லாம் கிடையாது. அது வந்து ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்ட் பிசினஸ், ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பட் அது ஏன் ஒரு ஸ்பெகுலேஷன் திங்ல போடுறாங்கன்றது ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தட் பார்ட். பிகாஸ் இஃப் யூ சி வாட் இஸ் கேம்பிளிங் when you don't know what happens next. கரெக்டா? பட் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் ஆர் நாட் லைக் தட். பேசிக்கா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்றது ஒரு ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. லைக் சிம்பிளா ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துறேன், பிகாஸ் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு. அதாவது இப்போ நம்ம வந்து ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றோம், லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட் பண்றோம். கரெக்டா? அதாவது மார்க்கெட் மேல போச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வரும்,
மார்க்கெட் கீழே போச்சுன்னா உங்களால் ஏதாச்சும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எதுவுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைம்ல தான் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ நான் வந்து ஒரு 10 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய போர்ட்ஃபோலியோ வந்து ஒரு எக்ஸ் அமௌண்ட்டுக்கு பிக்கா க்ரோ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலாம். இப்போ சடனா மார்க்கெட் வந்து ஒரு 10% 20% கிராஷ் ஆச்சுன்னா என்னால் என்ன பண்ண முடியும்? எதுவுமே பண்ண முடியாதுல்ல. சப்போஸ் ஐ டோன்ட் வாண்ட் டு செல் மை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், அப்போ என்ன பண்ண முடியும்னா ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல ஓரளவுக்கு நாலேஜ் இருந்துச்சுன்னா அதில் நம்ம புட் ஆப்ஷனை பை பண்ணிட்டோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போச்சுன்னா ஐ வில் மேக் ப்ராஃபிட். யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதுக்கு தான் எஃப்என்ஓ இருக்கு. எஃப்என்ஓ இஸ் அன் ஹெட்ஜிங் இன்ஸ்ட்ருமெண்ட். பட் கன்சிடரிங் இட் ஆஸ் ஸ்பெகுலேட்டிவ், ஐ டோன்ட் திங்க் ஸோ தட் இஸ் ப்ராப்பர். பட் ஓகே, I just want to make you aware what is FNO. Okay, நம்ம கண்டினியூ பண்ணலாம். அண்ட் நோ ஷார்ட் டேர்ம் மார்க்கெட் பூஸ்டிங் அனௌன்ஸ்மெண்ட். இன்ஃபேக்ட் சொல்ல போனா என்ன சொல்றது, அவங்க சொன்ன திங்ஸ்னால மார்க்கெட் ஃபால் தான் ஆச்சு. எந்த ஒரு பூஸ்டிங் ஆகிறதுக்கான எந்த ஒரு மேஜர் பாயிண்ட்ஸுமே கிடையாது. ரைட். நம்பர் 3, அதாவது ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்ல நான் சொன்னல எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு நான் நம்பர் அதை சொல்றேன். அப்பதான் உங்களுக்கு கிளியரா புரியும் ஏன் மார்க்கெட் அவ்வளவு பெருசா ஃபால் ஆச்சு அப்படின்னா. இப்ப பாருங்க, ஃபியூச்சர்ஸ்ல வந்து எஸ்டிடி வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்கன்னா 0.02ல இருந்து 0.05% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்படின்னு நான் சொன்னேன்னா 0.02ல இருந்து 0.05 இன்க்ரீஸ் பண்ணதுக்கு அவ்வளவு பெருசு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொன்னு சொல்லட்டுமா, இது வந்து 150% ஸ்பைக். இது நம்பர் தான் ஸ்மாலா இருக்கு, பட் see the spike, 150% ஸ்பைக் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 0.10%ல இருந்து 0.15% இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பாக்குறது கம்மியா தான் இருக்கும், பட் ஆனா இது 50% ஸ்பைக். ஸோ உங்களுக்கு புரியுதா? திஸ் இஸ் அ ரியலி நெகட்டிவ் ஃபேக்டர் ஃபார் மார்க்கெட்ஸ். அதனால தான் யூ குட் சி almost 2% crash, right, in a single day. And there are other stocks which fell like anything. There is no tomorrow. Okay, so I hope உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். அவ்வளோ பெரிய பாசிட்டிவ் நியூஸ் கிடையாது, பட் நெகட்டிவ் நியூஸ் இருக்கு. ஓகே, லெட் மீ டெல் வாட் ஆர் த செக்டார்ஸ் விச் ஆர் இம்பாக்டட். பாசிட்டிவ் செக்டார்ஸ் என்ன, வாட் ஆர் த நெகட்டிவ் செக்டார்ஸ். இப்போ நான் இன்வெஸ்ட் பண்ண போறேன் அப்படின்னா நான் எந்தெந்த செக்டார்ஸ்ல எல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதை நான் ஒன் பை ஒன்னா சொல்றேன். ஓகேவா? நம்பர் 1, பாசிட்டிவ் செக்டார்ஸ். அன்னைக்கு நீங்க நோட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கேபிட்டல் குட்ஸ், சிமெண்ட் இருக்குல்ல, சிமெண்ட் செக்டர், மேனுஃபேக்சரிங், மெட்டல்ஸ், நம்ம ஆல்ரெடி மெட்டல்ஸ் பத்தி பல வீடியோஸ்ல கவர் பண்ணியிருந்தோம், அண்ட் பிஎஸ்யூ. ஓகே, இந்த எல்லா செக்டார்ஸுமே பாசிட்டிவ் செக்டார்ஸா டர்ன் அவுட் ஆச்சு. ஓகேவா? நம்மளுடைய பட்ஜெட் டேல நீங்க போய் பார்க்கலாம் அது ரிலேட்டட் செக்டார்ஸ் அண்ட் ஸ்டாக்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஈவன் ஐடி ஸ்டாக்ஸும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. ப்ரெஷர் அண்ட் நியூட்ரல் செக்டார்ஸ் என்னவா இருந்தது அப்படின்னா எஃப்என்ஓ டிபெண்டன்ட் புரோக்கர்ஸ். எஃப்என்ஓ நான் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் எஃப்என்ஓனா என்ன. அண்ட் எஃப்என்ஓ டிபெண்டன்ட் புரோக்கர்ஸ் யாரு? ஏஞ்சல் ஒன்னு, அப்புறம் இந்த க்ரோ, இவங்க எல்லாம் 10% கிராஷ் ஆனாங்க. பிகாஸ் ஐ செட் ரைட், எஸ்டிடி இஷ்யூ, சிம்பிள். அண்ட் ஹைலி ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ் அண்ட் மொமெண்டம் ஸ்டாக்ஸும் அதிகமாக ஃபால் ஆச்சு. ஓரளவுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருச்சா? ஓகே, ஸோ இப்போ வந்து நான் ஒரு லாங் டேர்முக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணணும் பிரதர். ஸோ எந்தெந்த செக்டார்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணா, நான் ஆல்ரெடி இப்போ நான் உங்களுக்கு பாசிட்டிவ் செக்டார்ஸ்ல சொன்னால அதுலேயும் உங்களுக்கு கிளியரா வந்துடுச்சு. ஸோ ஆஸ் ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட்ஸ், இந்த மாதிரி பில்டிங்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பிரிட்ஜஸா இருக்கட்டும், அதுக்கெல்லாம் எது யூஸ் ஆகும்? just see the components. So அந்தந்த செக்டர்ஸ்ல eventually grow ஆகல. இப்போ நான் சொன்னல சிமெண்ட் செக்டர்னு சொன்னேன். ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல சில ஸ்டாக்ஸ் இருக்கு, மெட்டல்ஸ்ல சில ஸ்டாக்ஸ் இருக்கு, பிஎஸ்யூல சில ஸ்டாக்ஸ் இருக்கு. I'm not taking any stocks name, but I said the sectors, right? These can perform good. So இந்த செக்டர்ஸ்ல நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம். பட்ஜெட் 2026 ஃபேவர் பண்ற சில செக்டர்ஸ், இந்த செக்டர்ஸ் தான் நான் சைட்ல ஒன்னால அட்டாச் பண்றேன். உங்களுக்கு வேணும்னா you can just go through those sectors and what are the stocks involved in that. ஸோ இதோட ஒரு சின்ன ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்ல இது வரைக்கும். என்னென்ன ஓகே பட்ஜெட் 2026ல ஃபால் நடந்தது, அது என்ன, என்ன ப்ரோஸ் என்ன கான்ஸ், பட்ஜெட்ல புரிஞ்சுக்க வேண்டிய சில மெட்ரிக்ஸ் என்ன, இவ்வளவுதான். மிச்சது எல்லாமே நாய்ஸ் தான். சிம்பிளா நான் எஸ் ஐ கேன் சே தட். இவ்வளோ திங்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா பட்ஜெட்ல இருக்கிற ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் தி திங்ஸ் வந்து உங்க மைண்டுக்கு கிளியரா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ ஃபைனலா இந்த வீடியோவை கன்க்ளூட் பண்றதுக்கு முன்னாடி நான் சில இம்பார்ட்டன்ட் திங்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ தட் பிகினர்ஸுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு பிகினரா இருந்தேன் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும், நான் ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் எழுதிருக்கேன். ஸோ அதனால நான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க கரெக்டா, கோல்டு சில்வர் அப்படியே கிராஷ், லோவர் சர்க்கியூட் அடிச்சிருக்கும் பார்த்துருப்பீங்க. உங்களால் பைக்கே பண்ண முடியாது, செல் கூட பண்ண முடியாது. கிராஷ் ஆஃப்டர் கிராஷ், அப்படி தெர் வில் பி a huge dip. கோல்டு சில்வர் ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே கிராஷ் ஆச்சு. டோன்ட் பேனிக், நம்பர் 1. ஓகேவா? அண்ட் தெர் இஸ் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு கோட் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சொல்லணும். எவ்ரி கிராஷ் இஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி டு பை. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பேனிக் ஸ்டேஜ்ல இப்போ கோல்டு வந்து இவ்வளவு கிராஷ் ஆயிடுச்சு, சில்வர் வந்து இவ்வளவு கிராஷ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான் நான் கோல்டு சில்வருடைய வேல்யூ போயிருமா? கிடையாது. கரெக்டா? those are tangible assets, those are gonna be there forever. So yeah, that is the time for you to invest. So அதை எப்பயுமே ரிமெம்பர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் எப்பயுமே இப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்த மாதிரி இந்த ஸ்பெகுலேட்டிவ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ்ல வேல்யூவேஷன்ஸ் அதிகமா ஸ்ட்ரெச் ஆயிருக்க ஸ்டாக்ஸ், அதெல்லாம் அன்னெசரியா இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.
இந்த என்ன சொல்லுவாங்க ப்ளூ சிப் கம்பெனிஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, குவாலிட்டி ஸ்டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈவன் எஸ் அதில் கூட கிராஷ் ஆகும், பட் நான் என்ன சொல்றேன்னா யூ ஆர் கம்பேரிட்டிவ்லி சேஃப் ஃப்ரம் தோஸ் ஸ்பெகுலேட்டிவ் ஸ்டாக்ஸ். இன்னும் பெட்டர் ஆப்ஷன் சொல்லணும்னா ETF இன்வெஸ்டிங் பண்ணுங்க. ஆஸ் அ பிகினரா இருந்தீங்கன்னா மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணனா மிட் கேப் ETFs, ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணனா ஸ்மால் கேப் ETFs, நிஃப்டில இன்வெஸ்ட் பண்ணனா நிஃப்டி பீஸ், கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணனா கோல்ட் பீஸ், சில்வர்ல இன்வெஸ்ட் பண்ணனா சில்வர் பீஸ். ஸோ இந்த மாதிரி தேர் ஆர் என் நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ். கரெக்டா? ஸோ இது வந்துட்டு ஒரு ஸ்டாக்ல நீங்க மொத்த போர்ட்ஃபோலியோ, அதாவது மொத்த உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. கரெக்டா? ஸோ ஒரு ETF என்னது குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ். ஸோ அதுல ஒரு ஸ்டாக் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணலன்னா என்ன, மற்ற ஸ்டாக்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ try to invest in ETF. So these are some of the important things நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். பிகாஸ் ups and downs, market volatility, short term volatility இது எல்லாமே மார்க்கெட்ல இருக்கும். பட் இஃப் யூ நோ what you call that, if you know the fundamentals are strong, then you shouldn't be panicked, right? Okay, market fall ஆச்சுன்னா fundamentals are good. நீங்க இப்போ அதாவது இந்த ஸ்டாக் மேல போயிட்டு இருக்கு அதனால நான் வாங்கினேன்னா கண்டிப்பா பேனிக் ஆகுங்க. பிகாஸ் யூ டோன்ட் நோ த ஃபண்டமெண்டல்ஸ். அதாவது வேல்யூவேஷன்ஸ் எதுல வாங்குனீங்க, P ரேஷியோ 110 இருக்கு, நீங்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது வேல்யூவேஷன் ஸ்ட்ரெச்டு. அந்த பபிள் பர்ஸ்ட் ஆச்சுன்னா தென் யூ ஆர் கான். கரெக்டா? ஸோ மேக் ஷுர் யூ ஆர் understanding these fundamentals, then you are investing in these whatever stocks you want to invest. கரெக்டா? ஸோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ஸ், ப்ளூ சிப் கம்பெனிஸ் இதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ETF இன்வெஸ்டிங்லையும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா பட்ஜெட் 2026 எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஒரு லாங் டேர்ம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரிவன், இன்னும் எப்படி சொல்லலாம், ஒன்லி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரிவன் பட்ஜெட், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ மார்க்கெட்ஸ் வந்து எமோஷனலா ரியாக்ட் ஆகும், பட் இன்வெஸ்டர்ஸ் யூ ஷுட் திங்க் லாஜிக்கலி. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இதோட நான் கம்ப்ளீட் பண்றேன். எஸ், அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீவியஸ் வீடியோல சில கொஸ்டின்ஸ் வந்து நீங்க எல்லாருமே கேட்டிருந்தீங்க. ஸோ வாட் ஐ பிளான் வாஸ் அப்கமிங் ஒரு வீடியோல வந்து கம்ப்ளீட்டா நம்மளுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸையுமே நம்ம அதுல ஒன் பை ஒன்னா எடுத்து அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணா எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். பிகாஸ் தேர் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் ஹவ் ஆஸ்க்ட் கொஸ்டின்ஸ் அண்ட் நான் கமெண்ட்லேயே சொன்னது எனக்கு ஒரு லைக் வாட் யூ கால் தட், ஐ டிடன்ட் கெட் தட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ ஒரு கம்ப்ளீட்டா ஒரு வீடியோ பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கிடைச்சிரும், எனக்கு ஒரு கம்ப்ளீட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிரும். ஸோ அதனால அது ஒன்று. அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா டெஃபினட்டா கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் மட்டும் கண்டிப்பா பண்ணுங்க, பிகாஸ் தட் இஸ் த ஒன்லி வே ஐ ஸ்பீக் வித் யூ. கரெக்டா? ஸோ டூ தட் அண்ட் ஷேர் வித் தோஸ் பீப்புள் யாருக்கு பட்ஜெட் வந்து கம்ப்ளீட்டா ஒரு கன்ஃபியூஷனா இருக்கும். ஸோ தட் தே வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பட்ஜெட் இன் சிம்பிள் டர்ம்ஸ். ஓகே, ஸோ வித் தட் சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ.